தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி எப்போ பாரதியார் சொன்னது தொல்காப்பியத்தில் இருக்கு. எல்லா இடத்துலையும் இருக்கு. சங்ககால பாடல்கள்ல இருக்கு. நீங்க வந்து அதை நீங்க கெசட்டட்ல ஏத்திட்டீங்க. ஆனா அதுக்காக வந்து நீங்க செஞ்ச மற்ற தீயவைகள், தமிழர்களுக்கு எதிரான தீய விஷயங்களை வந்து நம்ம தண்டவாளத்துல தலை வச்சு படுத்தார்ல கள்ளக்குடி. எதுக்கு தலை வச்சு படுத்தாரு? டால்மியாபுரம் என்ற பேர் மாற்றக்கூடாது. டால்மியா வந்து பீகார்காரன், அவன் பேரை வச்சு இங்க ஊர் பேர் வைக்காத, கள்ளக்குடினே இருக்கணும். அதனாலதான் அவருக்கு பேர் வந்து கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அந்த ஊர் மக்களுக்கு, நான் அரியலூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் தம்பி புகழுக்கு வந்து வேட்பாளர் அறிமுக கூட்டம் பண்ணோம். இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா அது கள்ளக்குடி இல்லைங்க, அது பேர் டால்மியாபுரங்க அப்படிங்கிறாங்க. அப்போ நீங்கெல்லாம் இவ்வளோ அறிவுபூர்வமாக பேசுறீங்க, இவ்வளோ விஷயங்கள் பேசுறீங்கன்னா இதுக்கெல்லாம் காரணமே பெரியாரும் அதன் பேர் வந்த திராவிடம் தான். அதெல்லாம் உணராம நீங்கெல்லாம் பேசிட்டீங்கன்றதா உங்களை மாதிரி ஆட்கள் மேலாம் வைக்க. அதாவது தான் பெத்த பிள்ளைக்கு வந்து இனிஷியல் போடுறது வந்து தமிழர்களுடைய வழக்கம். இவங்களோட வழக்கம் என்ன அப்படின்னா, யாராவது ஒருத்தர் நல்லா பண்றாங்களா, ஆரியத்தோடைய வம்சாவளியினர் இவங்கெல்லாம். இப்போ நீங்கெல்லாம் இப்போ சுதந்திரமா இருக்கிறீங்க அப்படின்னா இது வாய்ப்பு பெரியார் இல்லையா? பெரியார் எதுக்கு காரணம்? உங்களுக்கெல்லாம் அவர் தான் உரிமைகளை வாங்கி கொடுத்தாரு. கிழிச்சாரு அவரு, கிழிச்சாரு. யோசிச்சு பாருங்களேன், ஈரோட்டில் வெங்காயம் மண்டி வச்சுட்டு இருந்தவருங்க இன்னைக்கு அவர் ஆரம்பிச்ச திராவிடர் கழகத்துக்கு எத்தனை லட்சம் கோடி சொத்து இருக்கு தெரியுமா? தமிழர்களை படிக்க வச்சது பெருந்தலைவர் காமராஜர், அவர் தான் படிக்க வச்சாரு. நீங்க வந்து கல்வியை வந்து நிறுவனமயப்படுத்தி அதன் மூலமாக கல்வி கொள்ளை அடிக்கிறீங்க. காலையில உணவுலாம் கொடுக்குறாங்க. காலையில உணவு வேணா உப்புமா சாப்பிட்றாங்களா? கருணாநிதியினுடைய பேரன் உதயநிதி ஸ்டாலின் அவர் தான் இதை பற்றி ரொம்ப பேசுது. உங்கள் மகனை அரசு பள்ளியில், சாதாரண அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய ஒரு உப்புமா போடுறாங்கல்ல, ஒரு நாள் கூட்டிகிட்டு போய் அந்த உப்புமா சாப்பிட சொல்லுங்க. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. அண்ணன் சீமான் அவர்களே ஒன்று சொல்றாரு, இந்த மாதிரி அண்ணாவுடைய பங்களிப்பு என்று தமிழ்நாட்டிற்கும் தமிழ் இலக்கியத்திற்கும் முக்கியத்துவம் வாய்ந்தது. அவருடைய வருகைக்கு பிறகு ஆமா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் அரசியல்ல அதாவது வந்து எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் ஒன்று சொல்லுவாங்க, கோழியை ஏமாத்துனா கோழியோட பாசில பேசணும். அதுதான் அவர் பண்ணாரு. நம்ம தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வச்சு அண்ணாதுரை தான் அவரோட இலக்கிய பங்களிப்பு. தமிழ்நாட்டுக்கு தமிழர்னு என்ன இது பேர் மாத்துறாருல. எனக்கு பேர் வச்சதுனாலே வந்து என்னுடைய அப்பாவாயிட முடியாதுல்ல. என்னை யார் பெற்றாங்களோ அவங்க தான் அப்பாவாக இருக்க முடியும். தமிழ்நாடுன்னு பேர் வைக்கணுங்கிறதுக்காக வந்து இறந்துருக்காருல, உண்ணாவிரதம் இருந்து இறந்துருக்காருல சங்கரலிங்கனா, அவரெல்லாம் ஏன் சீன்லேயே காட்ட மாட்டேங்கிறாங்க? ஏங்க சங்கரலிங்கனாருங்கிற பேச்செல்லாம் வந்து அந்த பேர்லாம் ஏன் வந்து இந்த திராவிட தலைவர்கள் வாயிலிருந்து வரமாட்டேங்குது? அந்த கேள்வி இருக்குல்ல, அது பேசுங்க. சங்கரலிங்கனார் முக்கியம், தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பேர் வைக்கணும் என்று சொல்லி உண்ணாவிரதம் இருந்து உயிரீகம் செய்த தியாகின்னு பேசுங்க. சும்மா பேர் வைக்கல. தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி எப்போ பாரதியார் சொன்னது தொல்காப்பியத்தில் இருக்கு. எல்லா இடத்துலையும் இருக்கு. சங்ககால பாடல்கள்ல இருக்கு. இது நம்ம காங்கிரஸே வந்து மொழிவாரி காங்கிரஸ் கட்சியை வந்து கொண்டு போனாங்க. அதில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சின்னு இருக்கு. அப்போ வந்து திருவிதாங்கூர் காங்கிரஸ் கட்சின்னு இருந்தது. அதெல்லாம் இருக்கு. நீங்க வந்து அதை நீங்க கெசட்டட்ல ஏத்திட்டீங்க. ஆனா அதுக்காக வந்து நீங்க செஞ்ச மற்ற தீயவைகள், தமிழர்களுக்கு எதிரான தீய விஷயங்களை வந்து நம்ம மறுக்க முடியாதுல்ல. அது வரலாறு உங்களை மறுக்கல. 1.5 வருஷம் 2 வருஷத்துக்குள்ளதான் ஒரு ஆட்சியே பண்ணாரு. 1 வருஷம் தான் இருக்கும் கிட்டத்தட்ட. அதுக்குள்ள நிறைய தீமைகள்லாம் பண்ணிட்டு போயிட்டாரு அண்ணாதுரை. அவர் பண்ணாரு. அது வரைக்கும் வந்து நீங்க கல்வியில பாத்தீங்க அப்படின்னா மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து தமிழ் தான். இவர் ஐயா வந்ததுக்கு அப்புறம் இருமொழி கொள்கை வந்தது. நல்லது தானே, தமிழ் இங்கிலீஷ் இருக்கிறது. அப்ப தமிழ் இருக்கா? இப்ப தமிழ் இருக்கா? இருக்கு. இல்ல இப்ப தமிழ் இல்ல. அதுக்கு வித்திட்டது யாரு? மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் / தாய்மொழின்னு போட்டது யாரு? அது தப்பு இல்ல. நீங்க பெரிய பிளண்டர் மிஸ்டேக் பண்ணிட்டீங்கல்ல. பிளண்டர் மிஸ்டேக்ல இவங்க எல்லாம் சொல்லுவாங்க, இங்கிலீஷ் படிச்சதுனால தான் வெளிநாட்டுல போய் வந்து தமிழர்கள் வந்து வேலை செய்யறாங்க. வெக்கமா இல்ல? வெளிநாட்டுல போய் வேலை செய்யறது வந்து பெருமை அப்படி நீங்க பேசுவீங்க. எப்படி இலங்கை தமிழர்கள் 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து அரசியல் அகதிகளாக வெளிநாடுகளுக்கு தஞ்சம் அடைஞ்சாங்களோ, அதே மாதிரி தமிழ்நாட்டு தமிழர்கள் படித்த படிப்புக்கேற்ற வேலை இல்லை, வேலைக்கேற்ற ஊதியம் இல்லை, ஊதியத்துக்கேற்ற அரசாங்கத்தின் சேவை இல்லை அப்படின்னு சொல்லி வெளிநாடுகளில் பொருளாதார அகதிகளாக இருக்கிறாங்க. குடும்பத்தை பிரிஞ்சு, தாய் தகப்பனை பிரிஞ்சு, கூட பிறந்தவனை பிரிஞ்சு வந்து எந்த தமிழனை வந்து விருப்பப்பட்டு வெளிநாட்டில் போய் வேலை செய்கிறாங்க. நீங்க ஒரு கல்வி திருவிழா பார்த்துருப்பீங்க. நிறைய கல்விமான்கள், அண்ணன் வெற்றிமாறன்,
அப்புறம் அவங்க இப்போ எல்லாம் கல்வியை நம்பாம தனித்திறமையின் மூலமாக பெரிய ஆளானாங்க. ஆஹா. அவங்கள இல்ல வச்சு அவங்க கல்வி எல்லாம் திருவிழா கூப்பிட்டு ஒரு நடத்துனது. கல்வி திருவிழா நடத்தும் பொழுது நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த வேற வேற மொழியெல்லாம் பேசுனாங்க. நம்ம உதயநிதியன் எல்லாம் அன்பில் மகேஷ்லாம் ரொம்ப பூரிச்சு போய் பார்த்தாங்க அதை. ம். அப்போ இந்த மாதிரி ஒரு வேற வேற மொழியில நம்ம கத்துட்டு இருக்கோம்னா தமிழ்நாடு கல்வியில கத்துக்கணும் கத்துக்கணும் உறுதியா கத்துக்கணும். வேற இல்ல வேற மொழிகள் அதுக்கெல்லாம் கத்துக்கணும். காரணம் திராவிடம் தானே, திராவிட மாடல் தானே. அப்போ கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு, தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு, ஆந்திர பிரதேசில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வேற மொழியே தெரியாது. ம். அவங்க ஜப்பான், ஜெர்மனிலாம் படிக்கிறதே இல்லை. ம்ஹும். வேலைக்காக எல்லா மொழியும் கத்துக்கலாங்க. அது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, எல்லா மாநிலங்களும் இருக்கு. நீங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரளாவில் எடுத்து பாருங்க. ம். ஒரு மாணவருக்கு ஏகப்பட்ட மொழிகள் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா தேவையின் அடிப்படையில் அவங்க கத்துக்கிறாங்க. ஆஹா. ஏன்னா அவங்க ஜப்பான் போகணும் அப்படின்னா ஜப்பானீஸ் மொழி தெரிஞ்சுதான் ஆகணும். ம். ஜெர்மன் நாட்டுக்கு போறாங்க அப்படின்னா கோத்தே இன்ஸ்டியூட்ல போய் ஜெர்மன் படிச்சு தான் ஆகணும். வேற வழி இல்லை உங்களுக்கு. இல்ல இவங்க இங்கிலீஷ் வச்சதுனால தான் ஹிந்தி வரல உள்ள. ஹிந்தி வந்துச்சுன்னா நம்மளாம் கெட்டு குட்டி சவரா போயிட்டு அப்ப இப்ப இருப்போம். ஹிந்திக்காரன் வந்திருக்கானே, என்ன பதில் வச்சிருக்காங்க? ம். இல்ல அவங்க பிழைப்புக்காக வராங்க, வேலை ஹிந்தியில வாய்ப்புக்காக வந்து வராங்க. அரசியல் கட்சிகள்ல இந்தி மொழியில வந்து வாக்கு கேட்கறது யாரு? ம். ம். யார் கேட்குறாங்க? ஈரோடு கிழக்குல இந்தியில துண்டறிக்கை அடிச்சு வந்து எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டது உதயசூரியன் கட்சி தான். திமுக ஆஹா. தான் பேசுறாங்க. இந்தி தான் வரலையில. ம். ம். இந்தி தான் வரலையில. நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்கப்பா. கருணாநிதி இந்த தண்டவாளத்துல தலை வச்சு படுத்தார்ல, கள்ளக்குடி. ஆமா. எதுக்கு தலை வச்சு படுத்தாரு? டால்மியாபுரம் என்ற பேர் மாத்தக்கூடாது. ஆ. டால்மியா வந்து பீகார்காரன். ம். அவன் பேரை வச்சு இங்க ஊர் பேர் வைக்காத. கள்ளக்குடினே இருக்கணும். அதனாலதான் அவருக்கு பேர் வந்து கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி. ம். ஆனா இன்னைக்கு வரைக்கும் அந்த ஊர் மக்களுக்கு, ம். நான் அரியலூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் தம்பி புகழுக்கு வந்து வேட்பாளர் அறிமுக கூட்டம் பண்ணோம். இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா, அது கள்ளக்குடி இல்லைங்க, அது பேர் டால்மியாபுரங்க அப்படிங்கிறாங்க. ஆஹா. அது மூலமா வந்து ஆட்சிக்கு வந்து ஆ. பெரிய பொலிட்டிக்கலி ஒரு பெரிய அப்லிஃப்டை சந்திச்சவர் வந்து கருணாநிதி. ம். ஒரு பெரிய ஹைக்கு கொடுத்தது அவருக்கு. ஆனா அவர் வந்ததுக்கு அப்புறமும் அவர் மக ஆட்சியில 50 வருஷம் ஆகுது. ம். டால்மியாபுரம்ங்கிற பேரே இருக்கக்கூடாது கெசட்ல. ம். கள்ளக்குடி தான் அப்படின்னா பண்ண முடியல. அவங்களோட தோல்வி. ஓகே. எங்கும் தமிழ், எதிலும் தமிழ், தமிழ் தமிழ்னு பேசி தமிழர்களை வந்து கழுத்தறுத்த கருணாநிதியோட வேலை இதெல்லாம். ம்ஹும். இன்னைக்கு வரைக்கும் அந்த ஊர் வந்து டால்மியாபுரம் தாங்க. ஒரு- கள்ளக்குடியே தெரியாது அந்த மக்களுக்கு. ம். தெரியல. அருவருப்பின் உச்சம் இல்லையா? ம். அதைத்தான் நம்ம சொல்றோம். இப்போ நீங்கெல்லாம் இவ்வளோ அறிவுபூர்வமா பேசுறீங்க, இவ்வளோ விஷயங்கள் பேசுறீங்கன்னா இதுக்கெல்லாம் காரணமே பெரியாரும் அதன் பின் வந்த திராவிடம் தான். அதெல்லாம் உணராம நீங்கெல்லாம் பேசிட்டு இருக்கீங்கன்றதா உங்களை மாதிரி ஆட்கள் மேலாம் வைக்கக்கூடிய ஒரு அதாவதுண்ணே, குற்றச்சாட்டு. தான் பெத்த பிள்ளைக்கு வந்து இனிஷியல் போடுறது வந்து தமிழர்களுடைய வழக்கம். ம். இவங்களோட வழக்கம் என்ன அப்படின்னா, யாராவது ஒருத்தர் நல்லா பண்றாங்களா, ஆரியத்தோடைய வம்சாவளியினர் இவங்கெல்லாம், யாராவது முருகன் எல்லாரும் வழிபடுறாங்களா, அது வந்து பாஜக எடுத்துக்கணும்னு நினைக்கும். ம். நீங்க ஐயப்பா பக்தர்கள் வந்து கேரளாவில் வந்து ரொம்ப சிறந்து இருக்கிறாங்களா, ஐயப்பாவை எடுத்துக்கணும். அதே மாதிரி இவங்க இந்த திராவிடர்களுடைய கோட்பாடு என்ன அப்படின்னா, அந்த ஆரியத்தின் வழி வர்றாங்கல்ல, ம். அதனால யாராவது ஒருத்தர் இப்படி பேசிட்டாங்க அப்படின்னா வந்து இதுக்கு காரணமே பெரியார் தான். ம். இப்போ நீங்கெல்லாம் இப்போ சுதந்திரமா இருக்கிறீங்க அப்படின்னா இதுக்கு காரணம் வாய்ப்பே பெரியார் இல்லையா? பெரியார் எதுக்கு காரணம்? உங்களுக்கெல்லாம் அவர் தான் உரிமைகளை வாங்கி கொடுத்தாரு. கிழிச்சாரு அவர் அவரு. தான் உங்களுக்காக பேசினாரு. கிழிச்சாரு. இல்ல, நீங்க யோசிச்சு பாருங்களேன், ஈரோட்டுல வெங்காயம் மண்டி வச்சுட்டு இருந்தவருங்க, இன்னைக்கு அவரு ஆரம்பிச்ச திராவிடர் கழகத்துக்கு எத்தனை லட்சம் கோடி சொத்து இருக்கு தெரியுமா? ஆமா. தமிழர்களை படிக்க வச்சீங்கல்ல, ஆ. உங்களுடைய எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ல தமிழ்நாட்டு மக்களுக்கு, தமிழர்களுக்கு ஃப்ரீயா எஜுகேஷன் கொடுங்க. காசு வாங்குறாங்க நிறைய. ஒரு காசு இல்ல, 2 காசு இல்ல, பல மடங்கு வாங்குறாங்க. இப்ப ஆ. தமிழ்நாடுல, இப்ப கோயம்புத்தூர்ல ஜிசிடி இருக்குப்பா. ம். அதுல வந்து ஒரு படிப்புக்கு ஒரு பொறியியல் படிப்புக்கு ஓராண்டு கட்டணம் வந்து 10,000 ரூபாய். ம். ம். இவங்க அதே படிப்புக்கு பெரியார் நடத்தக்கூடிய இந்த கல்வி நிறுவனங்கள் எவ்வளவு தெரியுமா? 85,000 ரூபாய். ம். 85,000 ரூபாய் வந்து 4 லட்சம் வரைக்கும் படிப்பு இருக்கு. ம். ம். ஆண்டு கட்டணம் இருக்கு. ம். தமிழர்களை படிக்க வச்ச லட்சணம். ஆஹா. 1 லட்சம் கோடி சொத்து எப்படிப்பா வரும்? நீங்க யோசிச்சு பாருங்களேன். இல்ல, யாரு சும்மா கல்வி கொடுப்பாங்க? அதெல்லாம் எங்க உழைப்பின் மூலமா வந்தது. நாங்க அப்ப நீங்க சம்பாதிச்சது. சொல்லாதீங்க தமிழர்களை படிக்க வச்சது நான் தான் சொல்லாதீங்க. தமிழர்களை படிக்க வச்சது பெருந்தலைவர் காமராஜர். ஆ. அவர் தான் படிக்க வச்சாரு. நீங்க வந்து கல்வியை வந்து நிறுவனமயப்படுத்தி அதன் மூலமாக கல்வி கொள்ளை அடிக்கிறீங்க. காலையில உணவெல்லாம் கொடுக்குறாங்க. நீங்க இவ்வளோ காலையில உணவு என்ன உப்புமா சாப்பிட்றாங்களா? கருணாநிதியினுடைய பேரன் உதயநிதி ஸ்டாலின், அவர் தான் இதை பத்தி ரொம்ப பேசுது. உங்க மகனை அரசு பள்ளியில, சாதாரண அரசு பள்ளியில இருக்கக்கூடிய ஒரு உப்புமா போடுறாங்கல்ல, ஒரு நாள் கூட்டிட்டு போய் அந்த உப்புமாவை சாப்பிட சொல்லுங்க. உங்க பையனை அரசு பள்ளியில இருக்கக்கூடிய ஒரு கழிவறையில் உச்சா போடுவீங்களா? உதயநிதி ஸ்டாலின் செய்வார் அதை? இல்ல, அவங்க கிட்ட பணம் இருக்கு. அவங்க வந்து ஒரு மேம்பட்ட வாழ்க்கை. அவங்க கிட்ட மட்டும் ஏன் பணம் இருக்கு? அதான் கேள்வி.
ஏன் சாதாரண தமிழன்ட்டு இல்ல தொழில் செய்றாங்க அவங்க. என்ன தொழிலு ரெட் ஜெயிண்ட் டூர் இருக்கு, ஆ. நிறைய வேலை எல்லாம் இருக்கு, ஆ. ரியல் எஸ்டேட் எவ்வளவோ பண்றாங்க இல்லையா? எப்படி பண்றாங்க? தொழில் பண்றாங்க. திருவாரூர்ல வந்து திருட்டுத்தனமா ட்ரெயின்ல வந்தவருக்கு எப்படிங்க இத்தனை லட்சம் கோடிக்கு? தப்பான அலிகேஷன் வைக்கிறீங்க. அது வந்து நிரூபிக்கப்படாத உண்மை. ஆமா, அப்புறம் அவருக்கு டிக்கெட் எடுத்து வந்தாரு. கண்ணதாசனை நம்ப மாட்டீங்களா நீங்க? கவிஞர் கண்ணதாசனை நம்ப மாட்டீங்களா? அவர் சொல்றாரு, நான் சொல்லல. கார்த்திகா சொன்னா நம்ப மாட்டீங்க. கண்ணதாசன் சொல்றாரு, அதையும் நம்ப மாட்டீங்களா? இல்ல, உங்களுக்கு நல்லா தெரியும், திரு கருணாநிதி அவர்கள் இருக்கும்போது அவர் சினிமாவில் வசனகர்த்தா நல்லா தான் சம்பளம் வாங்கிட்டு இருந்திருப்பாரு. அவர் சிஎம் அதான் சொல்றேன், சினிமால வசனகர்த்தா திமுக ஆரம்பிக்கும் போது அண்ணாதுரை அவர்களுக்கு ஒரு 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 50 ரூபா கொடுத்துருக்கலாம். திமுக ஆரம்பிக்கிறதுக்கு அண்ணாதுரைக்கு 500 ரூபா தேவைப்பட்டது. அப்ப அப்ப பங்களிப்பு செஞ்சவங்க சாதாரண ஆட்கள். கருணாநிதி அப்ப பெரிய ஒரு 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 முக்கியமான ஒரு நபர் சொன்னாரு, நீ என்னடா கரியரின் உச்சத்துல இருந்து அரசியலுக்கு வர்றது? கருணாநிதி தான் கரியரின் உச்சத்துல இருந்து அரசியலுக்கு வந்தார் அப்படின்னு. கரியரின் உச்சத்துல இருந்திருக்கல அண்ணாதுரைக்கு 500 ரூபா தேவைப்பட்டது. ஒரு நையா பைசா எடுத்து வச்சியா? எடுத்து வைக்க மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த பக்கம் மக்கள்கிட்ட இருந்து வாங்க தான் தெரியும், திரும்ப கொடுக்க தெரியாது. ஒன்லி ரிசீவிங் தான், டிரான்ஸ்மிட்டிங் கிடையாது. அதனால வந்து தி ஒஸ்ட் நம்ம தமிழ்நாடு வந்து இவர்கள்கிட்ட வந்து சிக்கியது வந்து தமிழர்கள் செஞ்ச ஒரு பெரிய பாவம்னு நினைக்கிறேன். இப்போ விஜயுடைய அரசியல் வருகை அடிக்கடிக்கு வாரத்துக்கு ஒரு பேசுபொருளாக மாறுது. 4 நாளைக்கு ஒரு முறை போய் கட்சியில போய் சேர்றாங்க. இப்போ அண்மையில் கூட பாத்தீங்கன்னா திரு நாஞ்சில் சம்பத் வந்து கட்சியில் சேர்ந்திருக்காரு. செங்கோட்டை அவர் எந்த கட்சியில சேரல, இந்த கட்சியில சேர்ந்தது பெரிய விஷயமா பேசுறீங்க நீங்க? இல்ல, இப்ப தாவேக்காவுடைய அந்த செயல்பாடுகள்லாம் பார்க்கும்பொழுது பொதுவாக வைக்கக்கூடிய விமர்சனம், விஜய் ஒரு பெரிய ஓட்டு வாங்குவாரு, அந்த ஓட்டு பெரும்பாலும் நாம் தமிழ் கட்சியிலிருந்து தான் போக போகுது, நாம் தமிழ் கட்சிக்கு விழுந்த வாக்குகள்லாம் அப்படியே விஜய்க்கு போக போகுதுன்னு சொல்றாங்க இல்லையா? எப்படி பாக்குறீங்க இந்த ஸ்டேட்மெண்ட்? அது வரைக்கும் நம்ம ஒரு 4 மாதம் காத்திருந்து தான் பார்க்கணும். இந்த ஸ்டேட்மெண்ட்டே போய் நான் 2019 நான் வந்து துண்டறிக்கை கொடுத்து வேலை செஞ்சேன். அப்ப நாடாளுமன்ற தேர்தல் துண்டறிக்கை கொடுத்து வேலை செஞ்சேன். அப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் வந்து சும்மா கேட்போம், நான் யாருக்கு தம்பி ஓட்டு போட போறேன்? ஏன்னா வந்து நான் கமலஹாசனுக்கு ஓட்டு போடுவேன், மக்கள் நீதி மையம் சொல்லுவாங்க. ரொம்ப ஆசையாக இருந்தாங்க. இல்லைன்னா நான் நோட்டாக்கு போடுவேன் அப்படின்லாம் இருந்தாங்க. அப்படி ஒரு சூழலில் இருந்தால் நான் வந்திருக்கேன். அதனால் நான் சொல்கிறேன், இது எப்படி போகும் அப்படின்னு. அப்போ 2019 நான் போட்டியிட்ட தேர்தலில் மட்டும் 2024 தேர்தலை தவிர மற்ற எல்லா தேர்தலையும் சரி நான் வந்து பூத் ஏஜென்ட்டாக வேலை செஞ்சுருக்கேன். ஸோ அதனால் வந்து பூத் ஏஜென்ட்டாக ஒரு டைமில் ஒரு காலகட்டத்திலலாம் எப்படி ஆச்சு, 2019 நாடாளுமன்ற தேர்தல் தான். காலையில் 6 மணிக்கு போயாச்சு, மார்க் போல்லே போயாச்சு. போய் வந்து இருக்கிறோம். ஒரு சம்பவம் சொல்கிறேன், எதுக்குன்னா இந்த அரசியல் எப்படி போய் முடியும் நான் சொல்கிறேன். அப்போ வந்து ஒரு ஐயா வர்றாரு, ஒரு 50 வயசு இருக்கும் அவருக்கு. அவர் வர்றாப்புல வந்துட்டு பார்த்தாப்புல அவருடைய பேர், அவர் சொல்கிற இது அடையாளங்களில் எங்கள் அந்த பூத்தில் இருந்த எந்த பேருமே ஒத்து போகல. இல்லைங்க, உங்கள் பேர் வந்து இதில் டெலிட்டட் லிஸ்ட்டில் கூட இல்லை, உங்களை வந்து இதில் அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திமுக ஏஜென்ட்டே சொல்கிறாப்புல. திமுக ஏஜென்ட்டே சொல்கிறாங்க, மற்ற எல்லாரும் சொல்கிறாங்க இல்லைங்க பண்ண முடியாது அப்படின்னு. அப்போ அவரும் அவரோட மனைவியும் வந்து வெளியில் போகிறாங்க. போயிட்டு அவங்க மனைவிக்கு வந்து வேறு எங்கேயோ பூத்தில் வந்து பேர் இருக்குது, அவங்க வாக்கு லிஸ்ட் வந்துட்டாங்க. இந்த ஐயா வந்து திரும்ப வராரு. யாரு கூட வராரு? திமுக காரங்களோட வராரு. இல்லை நீங்கள் வந்து இவரை அனுமதிங்க அப்படின்னாங்க. அப்போ திமுக ஏஜென்ட் வாய மூடிட்டார். இல்லைங்க, மெயின் லிஸ்ட்லையும் இல்லை, டெலிட்டட் லிஸ்ட்லையும் இல்லை, நான் அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். இல்லை அந்த அம்மா என்ன சொல்கிறது, நீ போய் வாக்களி அப்படின்னு சொல்லும்போது நான் அதை அப்ஜெக்ஷன் பண்ணுறேன். இது இப்படியே வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு நடக்குது. ஒரு கட்டத்தில் என்ன, நீ உள்ளே போய் உட்காந்து அந்த அம்மா என்ன சொல்லுதுன்னு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி ஒரே காவல்துறையெல்லாம் வர்றாங்க, ஒரே கலவரமாகுது. அப்போ நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வந்து இந்த பூத்தோடைய அமைதியை வந்து கெடுக்குறீங்க, நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, என்ன நீங்கள் இப்படி பேசுகிறீங்க, நீங்கள் வந்து இந்த ஒரு ஓட்டில் நீங்கள் வெற்றி பெற்றுவீங்களா அப்படின்னு கேட்டது யார் தெரியுமா? மக்கள் நீதி மையம், கமலஹாசன் கட்சியினுடைய பூத் ஏஜென்ட். சரியா? நான் அப்போ சொன்னேன். அப்போ அவர் திமுக கூட போயிட்டாப்ல. அப்போயே திமுக கூட போயிட்டாப்ல. கமலஹாசன் ஏஜென்ட்டும் இவர் திமுக காரங்களும் பேசுகிறாங்க என்கிட்ட. நான் ஒரு ஓட்டில் வந்து ஜெயிக்க போகிறதில்ல, நீங்கள் இந்த ஒரு ஓட்டில் தூக்க மாட்டீங்கல்ல, இவரை அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அப்படி நின்றுட்டேன். கடைசியில் ஒரு 4 மணி இருக்கும், இந்த அம்மாவெல்லாம் வந்து பேசி இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியே போயிட்டாங்க. ஸோ இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த கமலஹாசன் கட்சியினுடைய கமலஹாசன்கிட்டருந்து கீழே பூத் ஏஜென்ட்டாக வேலை செய்வாங்கல்ல, அவங்க வரைக்குமே திமுகவினுடைய கைக்கூலி தான். எப்போ 2019 நான் அந்த ஒரு அனுபவத்தில் சொல்கிறேன். விஜயிலிருந்து விஜய் கட்சியில் வந்து ஒரு சாதாரண மாவட்ட செயலாளர் இருப்பாங்கல்ல, பிளாக்ல டிக்கெட் எடுத்து காசு கொடுத்து, இப்போ புசியானது கிட்ட காசு கொடுத்து மாவட்ட அவங்க இருந்து இல்லை, அதான் உண்மை.
இப்ப மாவட்ட செயலாளர்னா என்ன ஒரு போராட்டத்துல பங்கேற்று சிறைக்கு போயிட்டு வந்த மாவட்ட செயலாளர் இருப்பாங்க. நாங்கெல்லாம் காலையில அன்னதானம் போடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. மக்களுக்கு அன்னதானம் நாங்க Yeah. ஆக்சுவலி இது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்டா முன்வைக்கிறாங்க. நான் நிறைய பேர்கிட்ட பேசிட்டு அவங்க கிட்ட அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க எத்தனை பேருக்கு நம்ம அன்னதானம் போட்டிருக்கோம், எங்களுடைய அரசியல் பணிகள்லாம் இது நாங்க போட்ட எங்க கட்சி பொறுப்பாளர்கள், நாம் தமிழர் கட்சியினுடைய மண்டல பொறுப்பாளர்கள், மாநில பொறுப்பாளர்கள் போட்ட அன்னதானத்தெல்லாம் கணக்குல சேர்க்கல. காரணம் என்ன தெரியுமா? அன்னதானம் போடுவது எப்படி அரசியல் பணியா மாறுதுன்னு அன்னதானம் போடுவது இந்த மாதிரி நான் வந்து சாப்பாடு போட்டேன்னு சொல்றதுக்கு இல்ல. நம்ம மன திருப்திக்கு, மக்களுக்கு நம்ம சாப்பாடு போட்டோம் அப்படிங்கிறது தான் நம்ம மன திருப்திக்கு. அதை வந்து அதுவே வந்து அரசியலுக்கான ஒரு தகுதியை வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு தான் அவங்களுடைய மூளை. அதனால சொல்றேன், மாவட்ட செயலர் வந்து கீழே இருக்கக்கூடிய தம்பிமார்கள் வரைக்கும் நான் சொல்றேன், இவங்க இந்த 2024 8 விழுக்காடு நாம் தமிழர் கட்சி ஓட்டு எடுத்துருச்சு. அப்ப 2026 எல்லாருடைய ப்ரெடிக்ஷன் படியும் குறைஞ்சபட்சம் நாம் தமிழர் கட்சி இந்த முறை வந்து 15-20 விழுக்காடு உறுதிப்படுத்தும். ஏன்னா அதிமுகவுக்கு தேவை தமிழ்நாட்டு மக்களுக்கு இல்லை. அப்ப அவங்களும் 4.5 ஆண்டுகள் அவங்களும் வேலை செய்யல. உறுதியாக 15-20 விழுக்காடு நாம் தமிழர் கட்சி வாங்கும்.